ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி, ஓம் சக்தியே, மருவூர் அரசியே. நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று தெளிவாக என் குழந்தை இன்று நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் ஒரு அதி முக்கியமான நிகழ்வினை நடத்தி இருக்கின்றேன் என் தங்கமே. அது உனக்கு பாதி சந்தோஷத்தையும் பாதி கஷ்டத்தையும் கொடுக்கும். என் பிள்ளைக்கு அதில் இருக்கின்ற கஷ்டத்தை விட அதனால் கிடைத்த சந்தோஷத்தை நினைத்து பார்த்தால் உன்னுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். என் குழந்தையே, இன்று இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா? என் குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களினுடைய இல்லத்திற்கு இந்த வராகி நான் சென்றிருந்தேன். என் தங்கமே, அங்கே நான் கண்ட காட்சியானது எனக்கு நிச்சயமாக அதிக கோபத்தை தூண்டியது. இந்த கோபத்தோடு அவர்களுக்கு நான் இந்த தண்டனையையும் கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றேன். அப்படி யாரை சந்தித்தீர்கள்? யாருக்கு தண்டனை கொடுத்தீர்கள்? நான் ஒன்றும் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயத்தை காணவில்லையே. எனக்கு கண்ணீர் சிந்த காரணமாக இருந்தவர்கள் நன்றாக தானே என் முன்னால் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் என்று என் பிள்ளை நினைப்பதை நான் அறியாமல் இங்கு பேச வரவில்லை. என் தங்கமே, இன்று இந்த பிரித்யங்கரா சொல்கின்ற வாக்கினை நீ முழுமையாக கேட்பாயானால் யாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, அதனால் உனக்குள் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இன்று நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்த ஒரு ஓய்வு நாளில் கூட என்னுடைய பிள்ளை மனதில் வேதனையோடு மன வாட்டத்தோடு இருப்பதை கண்ட பிறகு உன் தாயானவள் எனக்கு மனம் தாங்காமல் உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்கு காரணமாக இருந்தவர்களை, உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியவர்களுக்கும் தண்டனையை கொடுத்துவிட வேண்டும் என்று அவர்களின் இல்லத்திற்கு நான் புறப்பட்டு விட்டேன். என் குழந்தையே, நான் அங்கு சென்றிருந்த பொழுது அங்கு என்ன நடந்தது தெரியுமா? அங்கிருந்தவர்கள் உன்னை இன்னமும் அழிக்க வேண்டும், உன் வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும், நீ நன்றாக இருக்கக்கூடாது, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரேனும் ஒருவர் உயிரை பறிக்க வேண்டும், உன்னுடைய குடும்பத்தின் தலைவியாக இருக்கக்கூடியவர் இறந்தால் எல்லாம் சரியாகிவிடும், இனிமேல் இவர்கள் நம்மிடம் பாழாட்ட மாட்டார்கள், அவர்கள் இருக்கின்ற தைரியத்தில் தான் இவர்கள் நம்மை எதிர்த்து துணிந்து நிற்கின்றார்கள் என்று அங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள். அதாவது அவர்களுக்கு யார் எதிரியாக இருக்கின்றார்களோ அவர் ஒருவரை அழித்து விட்டால் போதும், மற்றவர்கள் யாரும் அவரை எதிர்க்க மாட்டார்கள், அவர் ஒருவர் இருக்கின்ற தைரியத்தில் தான் இவர்கள் இது போன்ற காரியங்களை செய்கின்றார்கள் என்று என் தங்கமே அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்திருப்பேன் என்று நீ நினைக்கின்றாய்? என் குழந்தையே, முதலில் அவர்களினுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு சரியானது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, யார் பக்கம் தவறு இருக்கிறது என்பதை உன் வராகி நான் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள நினைத்த பொழுது நிச்சயமாக நான் அங்கு சென்றிருந்தேன். அவர்களினுடைய உண்மை நிலையை அறிய தொடங்கினேன். அப்பொழுதுதான் நான் புரிந்தேன், இவர்கள் குடும்பமாகவே உன்னுடைய குடும்பத்தோடு உறவாடி உங்களின் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார்கள் என்று. ஒரு சொத்து பிரச்சனையில் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தினுடைய சொத்தினை ஏமாற்றி பறிக்க நினைத்திருக்கின்றார்கள். பாதியை பறிக்கவும் செய்து விட்டார்கள். இப்பொழுது அதை எதிர்த்து போராடுவதால் உங்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்றார்கள். பொதுவாகவே எல்லோருக்கும் அந்த 6 அடி நிலம்தான் கடைசியில் சொந்தம் என்பதை கூட உணராமல் நமக்கு என்னவோ அந்த சொத்து வேண்டும், இந்த சொத்து வேண்டும் என்று இங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். கடைசியில் எதை கொண்டு போக போறோம் என்று தெரியாமல் இவர்கள் இது போன்று இப்படிப்பட்ட மனிதர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிகவும் தவறல்லவா? அதிலும் இவர்கள் என்னுடைய
இந்த வராகியினுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது மிகவும் தவறு என்பதை நான் இப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிய வைக்கின்றேன். என் தங்கமே, நான் தெய்வமாக இருந்தாலும் நீ என்னுடைய அன்பு குழந்தையாக இருந்தாலும் யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்கு தானே நான் நன்மையை செய்ய வேண்டும். அதனால் தான் உண்மை என்னவென்பதை அறிந்து கொள்ள உன் அம்மா நான் ஆசைப்பட்டேன். என் தங்கமே, அதன் பிறகு இந்த வராகி அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். ஆசைப்படுகின்ற இந்த சொத்து அவர்களுக்கு உரிமை இல்லை என்பதை முதலில் நிரூபிக்க வேண்டும். இத்தனை நாளும் அடுத்தவர்களின் சொத்தை தான் அடைய ஆசைப்பட்டார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். காலம் முழுவதும் மற்றவர்களுக்கு செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து வருந்த வேண்டும். ஏனென்றால் அது போன்ற ஒரு துரோகத்தை அவர்கள் வாழ்க்கையில் இன்னொருவர் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். நாம் மற்றவர்களுக்கு செய்ததால் தான் நம் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள போகின்றார்கள். என் தங்கமே, இத்தனை நாட்களும் அவர்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு அவர்கள் ஒரு நாளும் வேதனைப்பட்டதில்லை. அடுத்தவர்களை வேதனைப்படுத்திதான் அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இன்று அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த வராகி நடத்தி இருக்கின்ற காரியம் இனி ஒரு நாளும் அடுத்தவர்களை பற்றி சிந்திக்க கூட பார்க்க மாட்டார்கள். எந்த ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இத்தனை காரியங்களையும் செய்தார்களோ என் தங்கமே, அந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் இனி அனுபவிக்க போகின்றார்கள். என் தங்கமே, அவர்களினுடைய வாழ்க்கையில் இனி அழிவு என்ற ஒன்று ஆரம்பமாக போகின்றது. என் தங்கமே, அடுத்தவர்களை அழிக்க நினைப்பது தெய்வம் கிடையாது. ஆனால் இது போன்றவர்கள் மற்றவர்களுக்கு துரோகம் செய்து அதில் சந்தோஷம் காண்பவர்கள், மற்றவர்களின் அழுகையை கண்டு அதில் ரசிப்பவர்கள், இவர்கள் எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாள் அழிந்து போக கூடியவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் முதலில் நீ எடுத்துவிடு. ஏதோ ஒரு விஷயம் எப்பொழுதும் உன்னை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறது. இதைதான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். உன்னை நிம்மதி இல்லாமல் ஆக்குவதற்கு அவர்கள் நினைக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை அவர்கள் ஏற்படுத்த துணிந்து நிற்கின்றார்கள். இப்படி அவர்கள் செய்ய நினைத்த விஷயங்களினால் என் பிள்ளை எப்பொழுதுமே மனமுடைந்து காணப்படுகின்றாய். ஆனால் இன்று இந்த வராகி செய்த இந்த செயலால் இனி ஒரு நாளும் என் பிள்ளை நீ வேதனைப்பட மாட்டாய். என் தங்கமே, சோதனைகளை கொடுப்பவர்களுக்கு நீ நிச்சயமாக நல்லதையே செய்து கொண்டிருக்கின்றாய். நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தண்டனை இவர்களின் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவதுதான். நீ என்ன என்னை தடுப்பது? நான் அல்லவா என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும் வரை உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை பொடி பொடியாக நான் ஆக்கிவிடுவேன். இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளினால் நாளை உன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று நினைத்து கஷ்டப்படாதே. நிச்சயமாக பல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன் என்று வாக்குறுதியினை உன் தாயானவள் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள். மிக விரைவாகவே அந்த மாற்றங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னை அழிக்க நினைத்தவர்களின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது. யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னை சோதனைக்கு ஆளாக்கினார்களோ அவர்கள் எல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு உன்னை விட்டு விலகி ஓட போகின்றார்கள். என் தங்கமே, வஞ்சகர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றாயே என்று நீ கேட்கின்றாய் அல்லவா? உன் தாயானவள் ஒருபொழுதும் வஞ்சகர்களை பார்த்து கொண்டு இருக்கவில்லை. அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்கள் அதனை வெளிப்படுத்தாததால் உனக்கு அவர்களினுடைய சூழ்நிலை என்னவென்று புரியவில்லை. இது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே,
தங்கமே, இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிப்பதற்கு என்று கஷ்டங்கள் எதுவும் இல்லை. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ வந்து விட்டாய். இனியாவது என் பிள்ளை சந்தோஷத்தோடும் மன நிம்மதியோடும் நீ இருக்க வேண்டும். அதற்கு இந்த வராகி உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்த அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடித்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. இனி உனக்கு என்றுமே சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகியினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உன்னோடு ஒரு விஷயத்தை பற்றி பேசதான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அம்மா செய்வினை என்று எழுதிவிட்டால் என்னவாக இருக்குமோ என்று எண்ணி பயப்படாதே. என் குழந்தையே, செய்வினை என்ற வார்த்தை உனக்கு உன்னிடம் நெருங்காது என்பதை வலியுறுத்ததான் உன் தாயானவள் இங்கே வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ சில காலமாக உன் மனதிற்குள் ஒரு விஷயத்தை போட்டு குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். நமக்கு யாராவது ஏதாவது செய்திருப்பார்களோ, ஏன் நமக்குள் இத்தனை பிரச்சனைகள், பல மாற்றங்கள், உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகிறது, அதுபோல நிறைய பண கஷ்டங்களும் மன கஷ்டங்களும், வீட்டில் ஒற்றுமை இல்லாத தன்மையும் அடிக்கடி வருகின்றதே. என்ன ஆயிற்று அம்மா, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டிருப்பது உன் தாயானவள் எனக்கு தெரியாமல் இல்லை. நீ உன் மனதிற்குள் நினைத்தாலே உன் தாயானவள் என் காதுகளுக்கு அது கேட்டுவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ இந்த பயத்தை வளர்த்து கொண்டதால் தான் உன் தாயானவள் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, செய்வினை என்பது இந்த வராகியை வணங்கும் குழந்தைகளிடம் ஒருபோதும் நெருங்காது என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவள் அதனை முறியடித்து விடுவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. என்னுடைய குழந்தைகளுக்கு செய்வினை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ அவர்களுக்குத்தான் தண்டனையை நான் கொடுப்பேன் என்பதை நான் இங்கே உனக்கு இப்பொழுது நினைவுபடுத்துகின்றேன். எனக்கு நீ நினைத்தது போலவே யாரேனும் உனக்கு ஏதாவது செய்திருப்பார்களோ என்ற எண்ணம் வந்தது. ஏனென்றால் நீ அடிக்கடி புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? அதனால் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை சரி செய்து விடலாம் என்று எண்ணி உன் தாயானவள் இன்று உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன். உனக்கு இது போன்ற பயங்களை கொடுத்தவர்கள் யார் என்று பார்த்தேன். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, ஒரு குழந்தை உனக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும், நீ நன்றாக இருக்கக்கூடாது, கஷ்டப்பட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தது என் தங்கமே. ஆனால் அவர்களுக்கு உன்னை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று மட்டும் அவர்கள் மனதிற்குள் நினைக்கின்றார்கள் என்பது எனக்கு புரிந்தது. என் தங்கமே, அவர்களை திருத்துவது என்பது இப்பொழுது முடியாத காரியம். ஏனென்றால் அவர்கள் உன் மீது அவ்வளவு பெரிய வெறுப்பினை வைத்திருக்கின்றார்கள். என் குழந்தையே, உன் மீது தவறு இல்லை என்பதை உன் தாயானவள் நான் உணர்ந்து கொண்டேன். அதனால் அவர்களுக்கு நல்ல புத்தியை புகட்டுவதற்காக உன் தாயானவள் அவர்கள் இல்லத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே சென்றபோது அவர்கள் மனதிலும் நான் நினைத்தது போலவே நீ நன்றாக இருக்கக்கூடாது என்ற எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. உன் தாயானவள் அவர்கள் இல்லத்தில் இதை வைத்துவிட வேண்டும் என்று நிச்சயமாக நினைத்து விட்டேன். என் தங்கமே, நான் அவர்கள் இல்லத்தில் ஒன்றை வைத்துவிட்டு இன்னொன்றை எடுத்து வந்தேன். என்னவென்று தெரிந்தால் நீ நிச்சயமாக சந்தோஷப்படுவாய். ஏனென்றால் நீ அவர்கள் இதை செய்து விடுவார்களோ என்றுதானே அங்கே பயந்து கொண்டிருந்தாய். என் தங்கமே, நான் அவர்கள் இல்லத்தில் வைத்தது நேர்மறையான சக்திகளை, அதாவது உன்மேல் அவர்கள் வைத்திருந்த எதிர்மறையான எண்ணங்களை அவர்களிடத்தில் இருந்து உன் தாயானவள் பிடுங்கிக் கொண்டு வந்து விட்டேன். உன்னை பற்றிய நேர்மறையான எண்ணங்களை அவர்கள் மனதில் நான் விதைத்து விட்டேன். இப்பொழுது அவர்களுக்கு உன்மேல் இருந்த வெறுப்பானது குறைய தொடங்க ஆரம்பித்து விட்டது. என் குழந்தையே, இனிமேல் உனக்கு அவர்கள் எதை
எதையும் செய்ய மாட்டார்கள், செய்யவும் நான் விடமாட்டேன். என் குழந்தையே, நீ இனிமேல் நிச்சயமாக இந்த விஷயத்தை எண்ணி கலங்க வேண்டாம். உன் தாயை தாண்டி யாரும் உனக்கு எதுவும் செய்துவிட முடியாது. நீ உனக்குள் இருக்கின்ற அந்த பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. நமக்கு ஒவ்வொன்றாக நடக்கும் போதெல்லாம் அதுவாகத்தான் இருக்கும், இதுவாகத்தான் இருக்கும் என்று உன் கற்பனைகளை சிதற விடுவதை முதலில் நிறுத்திவிடு. உன் தாயானவள் நான் என்றைக்கும் உன்னை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நெருங்க விட மாட்டேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் நேர்கிறது என்றால், உன் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது என்றால், அது உன் உடலில் உள்ள பாதிப்பு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதை புரிந்துகொள். இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்காது, நடக்கவும் நான் விடமாட்டேன். யார் மனதில் இது போன்ற எண்ணங்கள் தோன்றினாலும் அவர்களை திருத்தி நான் நல்வழிப்படுத்தி விடுவேன். இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடப்பது என்பது சாத்தியம் இல்லாதது. இந்த தாயானவள் இது போன்றவற்றை எல்லாம் முறியடித்து என் குழந்தைகளை எப்பொழுதும் நான் நிச்சயமாக பாதுகாத்து கொள்வேன் என்று உனக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன். என் குழந்தையே, இதை உன் தாயானவள் என்னுடைய சத்திய வாக்காகவும் நீ எடுத்துக்கொள். குழந்தையே, நீ என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை இந்த வராகி அம்மாவின் பொறுப்பு. உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டிரு. அதை விடுத்து வேறு எதிலும் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பி விடாதே. இது போன்ற செயல்களை பற்றி கூட சிந்திக்காதே. கற்பனைகளை உன் மனதில் நீ வைத்துக் கொள்ளாதே. அந்த கற்பனை திறன்களை நீ எதிர்மறையான விஷயங்களுக்கு எழுப்பாதே. என் தங்கமே, என்னை நினைத்து உன் முழு மனதோடு இந்த வராகியை மட்டுமே நீ வணங்கினாய். ஆனால் நிச்சயமாக உனக்குள் இது போன்ற எண்ணங்கள் எப்பொழுதும் வராது. என் குழந்தையே, இந்த வராகி அம்மாவிடம்தான் நீ இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. நான் எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். இது போன்ற சமயத்தில் உன்னை தீய சக்திகள் எப்படி அண்டும் என்று நீ நினைக்கின்றாய். அப்படியானால் நான் உன்னோடு இல்லை என்று நீ நினைக்கின்றாயா? என் தங்கமே, இது போன்ற எண்ணங்கள் இனி உனக்கு வந்தால் உன் தாயானவள் உன்மேல் கோபம் கொள்வேன் என்பதை நீ மறந்து விடாதே. யாராலும் என் குழந்தைக்கு எதுவும் செய்யவும் முடியாது. இந்த தாயானவள் செய்ய நினைப்பவர்களை நான் தண்டிக்காமல் விடவும் மாட்டேன். என்னால் முடிந்தவரை நான் தடுத்து விடுவேன் என்பதை நீ மறக்கவே மறக்காதே. உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் அதுபோல நேர்மறையாக தான் இனி இருக்க வேண்டும். எதிர்மறையான எண்ணங்களும் உன் மனதிற்குள் இருப்பதால் தான் இது போன்ற சம்பவங்களை பற்றி சிந்தனைகள் எல்லாம் உன் மனதிற்குள் எழுகின்றது. அம்மா செய்வினை என்று சொன்னவுடன் யார் செய்திருப்பார், நமக்கு என்ன செய்திருப்பாரோ என்றுதானே நீ பயந்து ஓடி வந்தாய். என் குழந்தையே, யாரும் என்ன செய்தாலும் உன் தாயானவள் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து திருத்தி நல்வழிப்படுத்தி உன்னோடு நல்ல உறவில் அவர்களை மாற்றி விடுவேன். நீ சில சமயங்களில் சிந்தித்து பார், இது போன்ற சம்பவம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று. என் குழந்தையே, ஆரம்பத்தில் இருந்து ஒருவருக்கு உனக்கும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருந்திருக்கும். சில காலம் போன பிறகு உனக்கும் அவருக்கும் இருந்த கருத்து வேறுபாடோ பகையாக மாறி இருக்கும். உனக்கு என்ன நேர்ந்தாலும் அவர் மேல் உனக்கு சந்தேகம் இருக்கும். நமக்கு என்ன நேர்ந்தாலும், நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்ன நேர்ந்தாலும் இவர்தான் காரணமாக இருப்பார் என்று, இவர் நமக்கு ஏதோ செய்துவிட்டார், செய்வினை செய்துவிட்டார், நிச்சயமாக இது போன்ற செயலை அவர்தான் செய்திருப்பார்கள் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். என் குழந்தையே, சிறிது காலம் பொறுத்து அவரோடு உனக்கு நல்ல நட்புறவு ஏற்பட்டிருக்கும். நீ அவரோடு நல்ல உறவோடு இப்போது பழகி கொண்டிருப்பாய். உனக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் நல்ல தோழமையை நீ வளர்த்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, அம்மா சொல்வதிலிருந்து உனக்கு என்ன புரிகிறது? உனக்குள் இருந்த அந்த செய்வினை காலமும் இப்போது நீங்கள் இருவரும் தோழமையோடு பழகுவதற்கு இடையிலும் இருந்து அதனை சரி செய்தது உன் தாயானவள் நான் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் உன் தாயானவள் நான் உன்னோடு
இருக்கிறேன் என்பதை நீ மறக்க கூடாது. நான் உன்னுடன் இருந்து உன்னை இயக்குபவள் என்பதை மறந்து விடாதே. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் உள்ள குழந்தைக்கு எந்த துன்பங்களும் ஒருபோதும் நெருங்காது என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்து நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் அனைத்தும் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் தங்கமே, உனக்கு உடனடியாக நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை என்பதற்காக உன் தாயானவள் உன்னோடு இல்லை என்பதை நீ மனதில் வைத்து கொள்ளாதே. நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கின்றேன். உனக்கான சோதனைகளையும் உனக்கான கஷ்டங்களையும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதில் நீ வெற்றி பெற்று விட்டாயானால் நிச்சயமாக உனக்கானதை எல்லாவற்றையும் உன் கைகளில் வந்து சேர்த்துவிடவும் நான் தயங்க மாட்டேன். என் தங்கமே, உனக்கான காலத்தை எதிர்நோக்கி தான் உன் தாயானவள் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் இப்பொழுது கைகூடி வந்துவிட்டது. நான் உனக்கானதை கொண்டு வந்து உன் கைகளில் சேர்த்துவிடும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. நிச்சயமாக அந்த நாள் வரும்பொழுது நீ என்னை கண்கூடாக காண்பாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த செய்வினைகளை நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. உன்னுடைய தாயானவள் உனக்கும் உன் இல்லத்திற்கும் பாதுகாப்பாக இருந்து, பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியினை எச்சரிக்கை பதிவாக கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு கெடுதல் நினைக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும், உனக்கு தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்வினைகள் செய்ய துணிந்தவர்களின் இல்லத்திற்கு உன் அம்மா நான் சென்றிருந்தேன். என் தங்கமே, அம்மா ஏன் அங்கு சென்றார்கள் என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, உன் தாயானவள் அங்கு சென்றதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது. அது என்ன காரணம் என்றால், என் தங்கமே, அங்கே உனக்கு இது போன்ற செய்வினைகளை செய்ய நினைத்தவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், உன்னை பற்றி அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நீ இந்த தாயானவளினுடைய குழந்தை என்று தெரிந்துவிட்ட பிறகாவது அவர்கள் முடிவில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்வதற்காக தான் உன் தாயானவள் அங்கு சென்றிருந்து பார்க்க துணிந்தேன். என் தங்கமே, நான் பார்க்க நினைத்தது அவர்களின் எண்ணங்களில் மாற்றம் இருக்கும் என்றுதான். ஆனால் நான் அங்கு கண்ட காட்சி என்னையே வியப்பினால் ஆழ்த்தி விட்டது. அது மட்டும் அல்லாமல் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அது கொடுத்தது. இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்ற அளவிற்கு தான் அங்கு எல்லாமே இருந்தது. என் தங்கமே, அப்படி அங்கு என்ன நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் இப்பொழுது அந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ யாரை நினைத்து எதற்காகவும் வருத்தப்படாதே. உனக்கு அப்படி செய்து விடுவேன், இப்படி செய்து விடுவேன் என்று சொல்கின்றவர்கள் எல்லாம் ஒன்றுமே செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன் தாயானவள் உன்னோடு இருக்கும் பொழுது யார் நினைத்தாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள். என் தங்கமே, மனதிற்குள் எப்பொழுதுமே இந்த பயத்தை வைத்து கொண்டிருப்பதனால்தான் உனக்கு எப்பொழுதுமே ஏதோ ஒன்று ஆவது போல் தோன்றிக் கொண்டு இருக்கின்றது. நீ இது போன்று நினைத்து கொண்டே இருந்தால் இன்னமும் உன் வாழ்க்கை உனக்கு மிகவும் கடினமானதாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள். இந்த சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுப்பதற்காக தான் உன் தாயானவள் உனக்காக படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ மேலும் மேலும் கஷ்டங்களை பற்றி நினைத்து கொண்டு உனக்கு செய்வினைகளை செய்வேன் என்று சொன்னவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டு உன்னுடைய மனதை ரணமாக்கி கொள்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த காயத்திற்கும் இந்த வேதனைக்கும் தான் அம்மா இன்று மருந்து கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இவர்கள் இல்லத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது நான் கண்ட காட்சி என்ன தெரியுமா? அங்கே அவர்கள் இன்னமும் உனக்கு எதையாவது செய்துவிட வேண்டும், நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும், நீ சிரித்தால்
அவர்களுக்கு வயிற்றெரிச்சல் அதிகமாக வந்து விடுகிறது. ஒரு நிமிடம் நீ சந்தோஷப்பட்டு விட்டாய் என்றால் அது அவர்களுக்கு மனவேதனையை கொடுக்கிறது. அப்படியானால் நீ சந்தோஷமாக இருந்தால் அது அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது. என் தங்கமே, அது மட்டும் அல்லாமல் செய்வினைகளை எங்கு சென்று செய்யலாம், எப்படி செய்யலாம், யாரை அனுப்பி உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பொருட்களை எடுத்து வரலாம், செய்வினை செய்வதற்கு தேவையானதை எல்லாம் யாரை அனுப்பி எடுக்கலாம் என்று அங்கே பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, அம்மா இது எல்லாம் நீ பார்த்து கொண்டு வந்து விட்டாயா? அப்படியானால் நீ அங்கு சென்று என்னதான் செய்தாய்? அவர்கள் இன்னமும் எனக்கு இது போன்று செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? என்னை காலம் முழுவதும் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ்கிறோம் என்று நினைக்க வைத்து விடுவார்களோ என்று என் குழந்தை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு செய்வினை செய்தவர்களை காண சென்று இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா அங்கு சென்று என்ன செய்துவிட்டு வந்தேன் தெரியுமா? என் குழந்தையே, அதற்கு முன்னால் நீ இன்னொன்றை தெளிவுபடுத்து. சந்தோஷமாக இருந்தால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அவர்களுக்கு அது வேதனையை கொடுக்கின்றது. அப்படியானால் அவர்களை சந்தோஷப்படுத்த கூடாது அல்லவா? அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? என் குழந்தை, எப்பொழுதுமே எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்து நீ உன்னுடைய மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உனக்கு கவலைகள் இருந்தால் கூட அதனை வெளிக்காட்டாமல் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த உணர்வுதான் அவர்களை இன்னமும் கஷ்டப்படுத்த போகிறது. நாம் என்னதான் செய்தாலும் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற எண்ணம் அந்த தீய எண்ணங்கள் கொண்டவர்களின் மனதில் வேரூன்றி நிற்கும். என் தங்கமே, நிச்சயமாக இந்த ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் நீ அவர்களுக்கு கொடுத்து விட்டால் போதும். இந்த தாயானவள் எளிதாக அவர்களை அழித்து விடுவேன். என் தங்கமே, நீ எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அம்மாவின் வாக்கிற்கு நீ மதிப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாக எப்பொழுதுமே நீ மன சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். உன்னுடைய மனதில் நிம்மதி எப்பொழுதும் இருக்க வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படவே கூடாது. என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், உன்னுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் உனக்கு எப்பொழுதுமே காயத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் உனக்கு உணர்த்தி வேதனைகளை தந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இவற்றை எல்லாம் மறந்து நம் தாயானவள் நமக்கு காவலாக நிற்பாள். எந்த கஷ்டத்திலும் நம்மை காப்பாற்றுவாள். அவள் ஒருபோதும் நம்மை தவிக்க விட்டுவிட மாட்டாள் என்பதை நீ மனதார ஏற்றுக்கொண்டு இதையெல்லாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இதை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்றாலே அவர்களின் ஆட்டம் அங்கே தானாக அடங்கிவிடும். என் தங்கமே, நான் உனக்கு எப்பொழுதுமே சொல்ல நினைப்பது, உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்படிதான் இருப்பார்கள். அவர்கள் போல நீ இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே. அவர்களுக்கு எதையாவது நாமும் செய்து பார்க்கலாம் என்று ஒருபோதும் சிந்திக்காதே. அதற்காக தானே உன் அம்மா நான் உன்னோடு இருக்கிறேன். அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் நன்கு அறிவேன் அல்லவா? அதனால் இதையெல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். இந்த தாயானவள் அங்கு சென்றபோது அங்கு என்ன செய்தேன் தெரியுமா? அங்கிருக்கின்றவர்களுக்கு நான் அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்ட பிறகு அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் வெளியே எடுத்து விட்டேன். அது மட்டும் அல்லாமல் அவர்களுக்குள் அதிகப்படியான நேர்மறை எண்ணங்களை விதைத்து விட்டு வந்திருக்கிறேன். இனி ஒரு நாளும் உனக்கு எந்த தீங்கினையும் செய்யக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். அது மட்டும் அல்லாமல் நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே இந்த தாயானவள் நம்மை ஒரு வழி ஆக்கிவிடுவாள் என்ற பயத்தையும் அவர்களுக்குள் நான் ஊட்டி வைத்துவிட்டு வந்திருக்கின்றேன். இனி ஒரு நாளுமே இவர்களை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற செயல்களை நினைத்து நீ வேதனைப்பட வேண்டாம். அவர்களின் எண்ணங்களில் மாற்றங்களை கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்களை விலக்கி வைப்பது என்னுடைய பொறுப்பு. ஏற்கனவே அதை நான் பாதி செய்து விட்டேன். இனிமேலும் அதில் வேறு எந்த பிரச்சனைகளும் உனக்கு ஏற்பட போவது கிடையாது. உன்னுடைய மனதை நீ தெளிவாக வைத்து கொண்டால்
உனக்கு எந்த விதமான செய்வினைகளையும் செய்ய முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, செய்வினைகள் என்ற ஒன்று இருப்பதை நம்புகின்ற நீ தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை ஏன் நம்ப மறுக்கின்றாய்? என் தங்கமே, நான் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை முதலில் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தெய்வத்தின் பிடியில் சிக்கிக் கொள்வார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். செய்வினைகள் என்பது அவர்கள் செய்கின்ற வினை, அது அவர்களுக்கே திரும்ப செல்லும் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள். உன் மனது எந்த அளவிற்கு இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளதான் போகின்றாய். இன்னும் வெகு நாட்கள் உனக்கு அதற்கு தேவைப்படாது. கிட்டத்தட்ட என் பிள்ளை, நீ அந்த நாளை நெருங்கி வந்து விட்டாய். செய்வினைகள் என்று ஒன்று கிடையாது. அப்படி செய்ய நினைத்தால் அது அவர்களுக்கே திரும்ப செல்லும். வாயால் சொல்கின்றவர்கள் எல்லாம் இது போன்ற செயல்களை செய்வதற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லாதவர்கள் என்பதை நீ உணரப் போகிறாய். என் குழந்தையின் மனதிற்குள் இந்த புரிதல் வரும் பொழுது நீ இந்த வாழ்க்கையில் நல்ல அழகான தருணங்களை எல்லாம் பார்ப்பாய். வாழ்க்கை அழகானது அல்லவா? சந்தோஷமான வாழ்க்கையை என் குழந்தை தொலைத்து விட்டு நிற்கின்றாய். இனி இந்த சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னோடு நிலைத்திருக்கும் என்பதை நீ புரிந்து கொள். எந்த கஷ்டத்திலும் உன்னை நான் விட்டு விடுவது கிடையாது. உனக்கு நிச்சயமாக நல்ல சந்தோஷத்தை நான் பரிசாக கொடுப்பேன் என்பதை மட்டும் என் பிள்ளை நீ நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம், எதற்காகவும் வருந்த வேண்டாம். நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இனி எல்லாம் உன் வாழ்வில் மங்களகரமாக நடக்கும். இனி நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபரா சக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.